இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கிரிக்கெட்டை விட்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தாக்கா இருக்கோம். இது சும்மா டைம் பாஸ் தான். லோக்கல் டோர்னமெண்ட் வந்தா ஜெயிக்க வேணாமா? சரி, அதையாவது ஒழுங்கா விளையாடலாம்ல. இன்னுமாடா இந்த உடைஞ்ச பேட்டையும் இந்த கிழிஞ்ச பாலையும் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அக்கா அதுக்கு என்னக்கா பண்றது? புது கிட்ட வாங்குறதுக்கு நாங்க எங்கக்கா போறது? ஏன் நீங்க ஒண்ணு வாங்கி கொடுங்க. எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கோம். சரிடா, நான் வாங்கி கொடுக்கறேன். ஏய் வாங்கி கொடுக்கறாங்கடா. சூப்பர்ல. சூப்பர்ரா. இந்து இரு. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். புது பேட் கிடைச்சா. புது கிரிக்கெட் பேட், அப்புறம் உங்களுக்கு பிட்ச் ரெடி பண்ணவும் காசு கொடுக்கறேன். டேய் சூப்பர்ரா. ஆனா சும்மாலாம் இல்ல, நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து பைக் கேப் போட்டணும். இது பைக் கேபா? என்னடா சொல்றாங்க? பைக் கேபா? அதுக்கு முதல்ல பைக் வேணுமே. நாங்க புதுசா கிரிக்கெட் கிட் வாங்கவே காசு இல்லாம இருக்கோம். இதுல எங்க கிட்ட எங்க இருக்கு பைக் எல்லாம்? அத பத்தி உங்களுக்கு என்ன? பைக்க நான் ரெடி பண்றேன். நீங்க வரீங்களா, பைக் ஓட்டுறீங்களா, அத மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே தான் மச்சான். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 ரூபாய். என்ன சொல்றீங்க? பைக்கும் கொடுத்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் காசுமா? அக்கா யாரு வராங்களோ இல்லையோ நான் வரேன்க்கா. நானும் வரேன்க்கா. நானும் வரேன். சரி, நான் பைக் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரிக்கா. உங்க எல்லார்கிட்டயும் லைசென்ஸ் இருக்குல்ல? இருக்குக்கா. இருக்குக்கா. எங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. அப்போ ஓகே. அப்போ நான் சொல்றேன். சரிக்கா கண்டிப்பா சொல்லுங்க. ப்ரோ பால் கொடுங்க. இந்தா வாங்கடா போலாம். ஏய் போலாம்டா. என்ன டார்லிங், இருந்த இடத்துலயே 10 நிமிஷத்துல ஒரு பிசினஸ் பேசி அதுக்குள்ள ஆளுங்களையும் ரெடி பண்ணிட்ட. செம்ம டார்லிங். சரி நல்ல பசங்களை பிடிச்சிட்ட, பைக் ரெடி பண்ணோம்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. சார், வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. நீங்க நம்பி வாங்கலாம். போது நிறுத்து. என்னோட பாரதியை திருடிட்டு வந்ததும் இல்லாம ஏன் கண்ணு முன்னாடி ரேட்டு பேசுறியா? உனக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நான் தான் 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? ஏய், உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீ பணத்தோட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் இதை சேல்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். இங்க பாரு, இந்த இன்னும் சொன்னா சொன்னதுதான். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னோட பணம் உன் கைக்கு வரும். அதுக்குள்ள பாரதி ஏதாவது பண்ண, அவ்வளவுதான். நீ ஒன்னும் பயப்படாத பாரதி. இவனோட பணத்தை தூக்கி வீசிட்டு உன்னை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டேய் புல்லட், என்னடா அவ வண்டி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பார்க்கவே பாவமா இருக்கு மாப்ள. கொடுத்துறேன். இங்க என்னங்க நடக்குது? இவனுங்க சொல்றானுங்கன்னு சொல்லி பாரதி வாங்கிட்டு போனீங்க. உங்க வீடு தேடி வந்து உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. நான் பணத்தோட வரேன். அது வரைக்கும் என் பாரதிக்கு எதுவும் ஆக கூடாது சொல்லிட்டேன். டெலிவரி கொடுக்கறதுக்கு வேற ஆள் இல்ல, பொம்பளை போல நீ வந்திருக்க. இப்படி டெலிவரின்ற பேர்ல ஊர் சுத்துறிய. உங்க வீட்டுல ஆம்பளைங்களே இல்லையா? எப்படி உங்களை எல்லாம் வெளியில அனுப்பிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு எப்படி தட சோறு தின்னுகிட்டு இருக்காங்க? ஐயோ போச்சுடா, யாருன்னே தெரியாத பொண்ணு கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. சார், இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்பெல்லாம் பொண்ணுங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. கெட்ட வழியில போறதுதான் சார் தப்பு. நல்ல வழியில உழைச்சு சம்பாதிக்கிறதுலாம் தப்பே இல்ல. ஆமாங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்க ஸ்பேஸ்க்கே போயிட்டு வராங்க. ஊர் உலகெல்லாம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயோ சார், பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்க நாட்டையே ஆள்ற அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது உங்க தப்பு இல்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். என்ன, உங்க வீட்டுல இருக்கிற லேடிஸா நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. என்னாலலாம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், இந்த அக்காவுக்கெல்லாம் கோவில் கட்டி கும்பிடணும். ஏய், ரொம்ப ஜாஸ்தி பேசுற. இதே என் குடும்பத்துல யாராச்சும் இத மாதிரி பேசியிருந்தா
நடக்கிறதே வேற. இந்தா உன் காசை வாங்கிட்டு பார்சல் கொடுத்துட்டு போயிட்டாரு. பொண்ணுங்க படிக்கணும் வேலைக்கு போகணும்னு இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா கண்டிப்பா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கறதுக்கு இவங்க தான் சரியான ஆளு. அக்கா 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 என்னம்மா? இவ்ளோ நேரம் எங்க சித்தப்பா கிட்ட பேசினதுல இருந்தே நாங்கெல்லாம் இங்க என்ன நிலைமையில இருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் +2 முடிச்சிருக்கேன்க்கா. எங்க ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா எங்க அப்பா காலேஜ்ல சேர்த்து விட மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைக்கா. அதனாலதான் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஆன்லைன் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த ஃபார்மை அந்த காலேஜ்ல கொடுத்துடுறீங்களா ப்ளீஸ்க்கா? அட கடவுளே, +2ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த உனக்கே இந்த நிலைமையா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லக்கா. நான் உங்ககிட்ட பேசுறத என் சித்தப்பா பார்த்தாருன்னா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. தயவு செஞ்சு இந்த ஃபார்மை காலேஜ்ல கொடுத்துருங்கக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா இந்த ஃபார்மை கொண்டு போய் நான் காலேஜ்ல கொடுத்துறேன். நீ நல்லா படி, சரியா? சரிக்கா. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இது என்னோட ஃபோன் நம்பர். உன் படிப்புக்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் எங்க அம்மா என்கிட்ட கேளு. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். நான் வரேன்க்கா. இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பமா? இந்த வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம். ஏமாப்ல எதுக்கு இந்த திடீர் பார்ட்டி? அது ஒண்ணும் இல்லடா, அந்த வாயாடி நாளைக்கு நம்ம கிட்ட தோத்து போறாள்ல, அதுக்கான அட்வான்ஸ் பார்ட்டி தான் இது. மாப்ள, நாளைக்கு காலையில வேலையா அந்த ஸ்கூட்டியை பார்ட்டா பிரிச்சு போட்டுரு. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா வித்து காசு பார்த்துடலாம். மாப்ள, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடுறியோன்னு தோணுது. அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளவு ஈஸியா தோத்து போற மாதிரி தோணலையடா. அது ஒரு வெத்து வெட்டுடா, சரியான டம்மி பீஸ் அது. அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்க. நீ வேணா பாரு, இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டா. இல்ல மாப்ள, நீ அந்த பொண்ணை குறைச்சி அடம் போட்ட. அந்த பொண்ணோட முகத்துல ஒரு கான்பிடன்ட் தெரியுது, கண்ணுல ஒரு வெறி தெரியுது. சொன்ன மாதிரி 9 மணிக்கு வந்து இருப்பா பாரு. வீடு போச்சே. கொஞ்சம் ஏன் துட்டுல மப்பேத்திக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? போட்ட மண்டை 2 ஆயிடும் பாத்துக்க.